டிஸ்ட்ரிக்ட் அண்டு தாலுக்கோட் ஜாபுக்கான ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது நடந்து முடிஞ்சது. இனி அதுக்கப்புறமா இந்த மந்த் எண்டிலிருந்தே பார்த்தீங்கன்னா அடுத்து ஷார்ட் லிஸ்ட் எப்போ வரும், இன்டர்வியூ செலக்ட் ஆகிறதுக்கான அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து கொண்டு போவீங்க. ஓகே, இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் சர்வே பண்ணி பார்க்கணும். நம்ம மகி அகாடமி சார்பாக நடத்தின ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், நேரடி வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள், குறிப்பாக எல்லாத்துக்குமே கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களெலாம் நம்ம கொடுத்த பிடிஎஃப், ஆரம்பத்தில் ஒரு 60 டாஸ்க்லேருந்து ஆரம்பித்து கடைசி நவம்பர் மந்த்து வரை பார்த்திங்கன்னா 120 டாஸ்க் வரை கொண்டு போனோம். மோஸ்ட்லி ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது கொடுத்தோம். ஆனால் ப்ராக்டிக்கல் அப்படின்றது நடக்கவே இல்லை. நல்ல வேளை அந்த பிடிஎஃப்பில் ஸ்கில் டெஸ்ட் ரிலேட்டடான டாஸ்க்கு நேம்லாம் போட்டு வச்சுருந்தோம். அதை வந்து நேரடி வகுப்பில் வந்தவங்களுக்கு அதை பண்ணியிருக்க முடியாது. ஃபுல்லாக நேரடி வகுப்புலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராக்டிக்கலை பேஸ் பண்ணி தான் கோச்சிங் எல்லாமே கொடுத்தோம். பட் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு அந்த ஸ்கில் டெஸ்ட் ரிலேட்டடான வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்ட் பண்ணி வச்சோம். அவங்க பார்த்து ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஆகியிருந்திருப்பாங்க. அண்ட் ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னி இன்டர்வியூக்கான கோச்சிங் ப்ராக்டிக்கல் யாரெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தோமோ அவங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கும் தொடரும். அதுபோக இன்னொரு ஆஃபர் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராக்டிக்கலில் இந்த அமௌண்ட்டு பே பண்ணி வந்தவங்க, ஸோ என்ன அமௌண்ட்டுன்றது நான் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப குட்டி அமௌண்ட்டு தான் வாங்குவோம். அந்த மாதிரி அமௌண்ட்டு பே பண்ணி வந்தவங்களுக்கும் அதில் ஒரு சிலர் பார்த்து இன்னும் நம்ம ஒரு படி மேலே போய் அதில் ஒரு சிலருக்கு பார்த்து அவங்களுக்கும் இலவசமாக ஒரு சிலருக்கு அந்த கோச்சிங் அப்படின்றது இன்டர்வியூக்காக கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஆஃபருமே நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கில் டெஸ்ட் நடந்த வர பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அகாடமியோட கோச்சிங் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் சர்வே பண்ணி பார்க்கணும். இதை நீங்கள் சிலர் பண்ண மாட்டீங்க, பலரும் பண்ண மாட்டீங்க. ஸோ நமக்கு நாமே சர்வே அப்படின்றத ஒரு ஹானஸ்ட்டாக நான் கொடுத்த அந்த பிடிஎஃப்பில் 120 டாஸ்க்கு வரை லாஸ்ட் வரை இருந்திருக்கும். அதில் எந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்றத நான் சர்வே பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு ஹானஸ்ட்டாக அந்த வீடியோ இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். 10வது டாஸ்க்கு இஸ்திரி செய்தல், 12வது டாஸ்க்கு போர்வை மணித்தல். இந்த 2 டாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஹைகோர்ட் டாஸ்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த பிடிஎஃப்பில் நம்ம மென்ஷன் பண்ணது. ஷர்ட் அண்டு ஃபேண்ட்டு ஃபோல்டிங், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்த டாப்ஸ் அண்டு ஃபேண்ட்டு ஃபோல்டை பற்றின ட்ரிக்கும் வீடியோ போட்டிருந்தோம், ஷார்ட்டாக குயிக் அப்படி மடிக்கிறதுன்னு. அண்டு அந்த டாப்ஸ் அண்ட் ஃபேண்ட் மோல்டிங் பார்த்தீங்கன்னா அது இந்த இதெல்லாம் ஜென்ஸுக்கு வருமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க ஒரு சிலர். ஆனால் அது வரும் அப்படின்றது கண்டிப்பாக. அது பார்த்தீங்கன்னா டாப்ஸ் அண்ட் ஃபேண்ட்டு லேடிஸ் விஷயங்களை வந்து மடிக்க சொன்னாங்க, ஃபோல்டு பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது நம்ம மகி அகாடமி சார்பாக இருந்தது. ஸோ அதை அந்த பிடிஎஃப்பில் நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துருந்தோம். எதிர்பார்த்த மாதிரி அந்த டாப்ஸ் அண்ட் ஃபேண்ட் அது வந்து லேடிஸ் இதை ஜென்ஸுக்கே கொடுத்துருந்தாங்க. காய்கறி வெட்டும் பல்வேறு முறைகள், பாத்திரம் கழுவுதல், இதை கவனிச்சிங்களா? காய்கறி வெட்டும் முறைகள், கட்டிங்க்கு மார்க் கொடுத்தாங்க 10 மார்க்கு. சம் டாஸ்கில் வந்து இந்த வெங்காயமோ இல்லை ஒரு வேறு ஒரு காய்கறியோ பார்த்தீங்கன்னா அது பெருசாக கட் பண்ணுறாங்களா சிறுசாக கட் பண்ணுறாங்களா அப்படின்றத தகுந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த டாஸ்க் சூழலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தாங்க. அதே மாதிரி பாத்திரம் கழுவுதல்னா சுத்தமாக எடுத்து கழுவுறாங்களா அப்படின்றதையுமே நோட் பண்ணாங்க. பட் இந்த பாத்திரம் கழுவுதலுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணால் நம்ம பிடிஎஃபை கையில் கொடுத்துட்டோம். அந்த பிடிஎஃப்பில் பாத்திரம் கழுவுதல் சொல்லி மென்ஷன் பண்ணியே கொடுத்தோம். ஓகே, இந்த காய்கறி வெட்டு முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு முறைகளுக்கு நம்ம அந்த ஆன்லைன் கிளாஸில் வீடியோ அப்படின்றது நம்ம வந்து ஷேர் பண்ணி வச்சோம். ஓகேங்களா? பட் இந்த டாஸ்க்கெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அதாவது லேடிஸோட டாப்ஸு அண்டு ஃபேண்ட்டு மடிக்கிறதோ இல்லை இந்த பாத்திரம் கழுவுதல் அப்படின்ற டாஸ்க்கோ எதுவும் ப்ரீவியஸ் இயரில் ஹைகோர்ட்லேயோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயோ ஒரு டாஸ்க்கு அவங்க வந்து நடத்துனாங்களா? நடத்தலை. இது மகி அகாடமியோட ஒரு ப்ரொடிக்ஷனாக இப்படி வரலாம் சொல்லி மேக் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் காய்கறி வெட்டுதலில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் போன டைம் உருளைக்கிழங்கு கட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை பற்றி பேஸ் பண்ணி மட்டுமே தக்காளி, வெங்காயம், மற்ற காய்கறிகளுக்கு வெண்டைக்காய், ஒரு சில முக்கியமான 5 காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது இத்தனை 12 ஷேப்பில் 5 ஷேப்பில் 7 ஷேப்பில் கட் பண்ணலாம் சொல்லி நம்ம கிளாஸாக வந்து நம்ம போட்டிருந்தோம் வீடியோ. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வெங்காயத்தை பேஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தப்போ அது உங்களுக்கு கை கொடுத்துருக்கும் ப்ராக்டிக்கலுக்கு. ஸோ ஓகே, இவங்க இப்படி சொல்லியிருந்தாங்க, சாம்பாருக்குனா வெங்காயம் இந்த ஷேப்பில், ஸோ பொரியலுக்கு இந்த ஷேப்பில். பட் அவங்க சொல்கிறது வந்து டிஃபன், டின்னர், இந்த ஐட்டத்துக்கு டாஸ்க்கு வந்து வெங்காயத்தை இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சிலபஸில் கிடையாது, ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்கல ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில். இதை நாங்களாக ப்ரெடிக்ட் பண்ணி தான் இந்த மகி அகாடமி பிடிஎஃப்பில் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்தோம். அடுத்து 64வது டாஸ்க்கு அவல் ஃபுட்டு. அவல் ரிலேட்டடாக அந்த அவல் உப்புமா வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அவல் ரிலேட்டடாக அவல் உப்புமா இன்னும் 3 வீடியோஸ் அப்படின்றது குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்திருப்போம். அப்புறம் தேயிலைச்சாறுன்னா அந்த டீ தான் தேயிலைச்சாறு. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயமும் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த டைம். ஓகேங்களா?
போன டைம் வந்து அவல் ஃபுட்லாம் ஏதாவது ப்ரீவியஸ் இயர் ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கேட்டிருந்தாங்களா? கேட்கல. இது மகி அகாடமியோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக வந்திருந்து அவல் உப்புமா கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பிரெட்டு வித் ஜாம் நான் ரவுண்டே பண்ணலை பார்த்தீங்களா? இதை கேட்காததாங்க எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்களே இந்த சென்டர் போட்டு நடத்துனாங்க பார்த்தீங்களா, சென்டர் வச்சுருக்கவங்களே பார்த்தீங்கன்னா பிரெட்டு வந்து பிரெட்டுக்கான ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. பிரெட்டு ஃபேக்ட்ரி வச்சுருந்துமே ஏன் பிரெட் ரிலேட்டடாக டாஸ்க் கொடுக்கல அப்படின்றது எனக்கு $1 பில்லியன் ஆஃப் கொஸ்டின்ஸாக இருக்குது எனக்கு. பிரெட் அல்வா, பிரெட் ரோஸ்ட்டு அந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் 2வது நாள் 3வது நாள்லாம் வரும் போல் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எனக்கே இருந்தது. ஆனால் நாங்கள் ஃபேக்ட்ரியே வச்சுருந்தாலும் சரி இந்த டாஸ்க்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத அவங்க நிரூபித்து காமிச்சாங்க. டீ, லைம் ஜூஸு, லைம் ஜூஸ்னால் லெமன் ஜூஸ் தான். ஸோ இதெல்லாம் உங்கள் சிலபஸில் இல்லை ப்ரீவியஸ் இயரில் கிடையாது. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் ஸோ வந்திருந்தது இந்த டைம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு. அடுத்து இந்த விஷயத்துக்கு வரேன். ப்ரீவியஸ் இயர் ஹைகோர்ட்டோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உள்ள டாஸ்க்கும் கண்டக்ட் பண்ணதே கிடையாது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக் கோர்ட்டுக்கான சிலபஸ் பிடிஎஃப்பில் இந்த மாதிரி கார்டனிங் ரிலேட்டடாக எதுவும் டாஸ்க்கு நேமோ இல்லை சிலபஸோ கார்டன் ரிலேட்டடாக எதுவும் கொடுத்துருக்காங்களா? ஸோ காமனாக மொட்டையாக இதாக தான் கொடுத்துருப்பாங்க, ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மரம் செடி வெட்டுதல், தண்டு கிளை வெட்டுதல் சொல்லி நம்ம இதெல்லாம் டைரெக்டாக வந்தவங்கள விட இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு வீடியோ அப்படின்றது ஷேர் பண்ணி வச்சுருந்தோம். பராமரிப்பு சீரமைப்புன்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு விதத்தில் அது ரிலேட்டடாகவும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் தோட்ட உபகரணங்களை கையாளுதல், இதுவுமே பார்த்தீங்கன்னா 1 நாளோ 2 நாளோ கேட்டிருந்தாங்க. எப்படின்னா தோட்ட உபகரணம் சொல்லும்போது விளக்குமாறுலேருந்து மண்வெட்டியிலேருந்து அந்த குழி தோன்ற கருவியிலேருந்து எல்லாமே இன்க்ளூட் அடங்கிடும். அப்போ எந்தெந்த கருவி எதுக்கு பயன்படுது, அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்ற விஷயத்தை நேரடி வகுப்பு வந்தாங்க பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டாக 3rd கிளாஸ் 4th கிளாஸ் மதுரைக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த கிளாஸாக வந்து நான் மட்டும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக உள்ள பேஸ் பண்ணி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயங்கள் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும்னா யூஸ் ஆகிருக்கும்னா அந்த 2 நாள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த 4 திங்ஸை வச்சுட்டு ஏதாவது திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுங்க சொல்லி டாஸ்க்காக வச்சாங்க. ஸோ அது ரிலேட்டடாக அவங்களுக்கு இந்த தோட்ட உபகரணங்களை கையாளுது அப்படின்ற டாஸ்க் நம்ம நடத்துனது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்து மரம் செடி நடுதல், ஒரு சிலருக்கு இந்த செடி நடுறதுக்காக குழி தோண்ட சொன்னாங்க. இவங்க குழி தோண்டிட்டு போனதுக்கப்புறமா அவங்களே செடியை ஊண்டி அதில் இலையை கட் பண்ண சொன்னாங்க அடுத்த பேஜ் வந்தவங்களை. ஸோ கார்டன் ரிலேட்டடாக உள்ள விஷயங்கள்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது வந்திருந்தது இந்த டைம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அப்படின்றத வந்து நான் ஊன்றேன், வேறு எதுவும் இல்லை. அடுத்து செடிகளுக்கு நீர் ஊற்றும் முறை. இந்த வீடியோ பார்க்கும் போதே ஒரு சிலர் திங்கிங் மைண்ட் வைஸ் எப்படி போகும்னா உங்களுக்கு 26 பேஜ் இருக்குது, இந்த 26 பேஜில் 26க்குமே குரூப் இருக்குது, நீங்கள் எந்த குரூப்பில் என்னத்த வீடியோ போட்டிங்களோ, ஆனால் ஒரு சில குரூப்பில் அந்த வீடியோஸ் வரலை அப்படின்ற மைண்ட் வைஸும் நான் கேட்கும். சரி ஓகே, அது வந்து ஷேர் பண்ணி வைக்கும் போது சில குரூப்பில் மறந்துடுறது. ஓகே, செடிகளுக்கு நீர் ஊற்றும் முறை, இது வந்து ஸ்ப்ரே பண்ணும் போது எப்படி நீர் ஸ்ப்ரே பண்ணணும், இல்லை ஒருவேளை நம்ம வெறும் ஜக்கில் கையில் ஊற்றும் போது எப்படி நம்ம ஊற்றணும் அப்படின்ற விஷயங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் லைட்டாக அந்த வேர்டை பார்த்து நீங்களாக சர்ச் பண்ணியிருந்தா கூட அழகாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் அடிச்சிருந்துருக்கலாம். இந்த பிடிஎஃபை உங்கள் எல்லாருடைய ஆன்லைன் அல்லது டேரெக்டாக ஆஃப்லைன் வந்தவங்க கையில் எல்லார் கையிலுமே இந்த பிடிஎஃப் அப்படின்றது கொடுத்தாச்சு நம்ம. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்களேன். செடிகளுக்கு நீர் ஊற்றும் முறை மாதிரி தரை கிளீனிங், அதாவது ஃப்ளோர் கிளீனிங் தான், இந்த மாப் போடுறதான ஃப்ளோர் கிளீனிங், அந்த விஷயமும் சரி, அலமாரி ஜன்னல் கம்பிகளை சுத்தம் செய்ததும் சரி வந்துச்சா, டாஸ்கில் வந்துச்சா உங்களுக்கு அந்த ஜன்னல் கம்பியில் வந்து சுத்தம் பண்ண சொன்னாங்க. ஃப்ளோர் கிளீனிங், மாப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை நடத்துனாங்களா? நடத்தவே இல்லை. ஆனால் இந்த கழிவறை மென்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, அது போன ப்ரீவியஸில் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ண சொன்னாங்க, ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ண சொன்னாங்க. பட் ஃப்ளோர் கிளீனிங்கோ இல்லை அலமாரி ஜன்னல் கம்பியை சுத்தம் செய்யறதோ கொடுக்கவே இல்லை. இதை ஒரு ப்ரொடிக்ஷனில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம எதிர்பார்த்தது வந்திருந்தது. கிட்டத்தட்ட 120 டாஸ்க்கு, அதுக்கு நம்ம மோஸ்ட்லி ப்ராக்டிக்கலுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. ஸ்கில் டெஸ்ட்டில் சரி சில டாஸ்க்கை மட்டும் இப்போல்லாம் பேரை எழுதி இந்த மென்ஷன் பண்ணி நம்ம பிடிஎஃப்பில் மேக் பண்ணி வச்சுருந்த விஷயங்கள் நல்லபடியாக வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் 17 விஷயங்கள், இந்த 120 விஷயங்களில் நான் கொடுத்த இந்த 120 விஷயங்களில் 17 விஷயங்கள் வந்து இந்த டைம் ஸ்கில் டெஸ்ட்டு ஒரு 8 டாஸ்க்கு 7 டாஸ்க்கோ அதில் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த 17 விஷயங்களுமே நான் ரவுண்ட் பண்ண இந்த 17 விஷயங்களுமே இந்த 8 டாஸ்கில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்றத நான் ஹானஸ்ட் ரிவ்யூவாக நமக்கு நான் வந்து இந்த வீடியோ மூலமாக ரிவ்யூ பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஹானஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். நன்றி.